தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மணல் லாரியை பிடிக்க வந்ததாக கருதி வட்டாட்சியரை லாரி ஏற்றி கொல்ல முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யுங்க. அபிநயா, தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டாட்சியர் செந்தில்குமார் நேற்று பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகளை முடித்துக் கொண்டு அதிகாரிகளுடன் மீண்டும் தனது அலுவலகத்திற்கு திரும்பியுள்ளார். அப்போது அப்பகுதியில் டிப்பர் லாரியில் மணல் கடத்தி வந்த மர்ம நபர்கள் அதிகாரிகள் மணல் கடத்தலை பிடிக்கத்தான் வருவதாக கருதி அதிகாரிகளின் ஜீப்பில் மோதுவது போல வேகமாக சென்றுள்ளனர். இது வாகன ஓட்டுநர், அதாவது தாசில்தாரின் வாகன ஓட்டுநர் சுதாரித்துக் கொண்டு சாலையோரம் ஜீப்பை இறக்கியதால் இந்த விபத்து தவிர்க்கப்பட்டது. அந்த மணல் கடத்தல் லாரியை பிடிக்க வேண்டும் என வட்டாட்சியர் அந்த லாரி துரத்தி சென்றுள்ளார். ஆனால் லாரி நிற்காமல் தொடர்ந்து சாலையில் சென்று கொண்டே இருந்தது. சுமார் 20 கிலோமீட்டர் என்பது இந்த லாரியை வட்டாட்சியர் அதிகாரிகள் ஜீப்பில் துரத்தி சென்றுள்ளனர். லாரியை துரத்தி செல்லும் போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் லாரியை பிடிக்காதவாறு ஜீப்பு மீது மோதுவது போல அவர்களும் பின்தொடர்ந்து வந்துள்ளனர். சுமார் 20 கிலோமீட்டரும் இந்த துரத்தல் சம்பவம் என்பது நடைபெற்று தஞ்சாவூர் மாவட்டம் குளிச்சப்பட்டு அருகே தாசில்தாரின் ஜீப்பு சாதுரியமாக செயல்பட்டு அந்த மணல் கடத்து சென்ற லாரியை மடக்கி பிடித்தனர். உடனடியாக லாரியில் இருந்த ஓட்டுநர் மற்றும் மர்ம நபர்கள் அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். உடனடியாக அம்மாப்பேட்டை காவல்துறையினருக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து லாரியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று தப்பி ஓடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். அதாவது மணல் கடத்தலை பிடிக்க வருவதாக கருதி வட்டாட்சியை லாரி ஏற்றி கொலை செய்ய முயற்சி நடைபெற்ற சம்பவம் என்பது தஞ்சையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.